Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை எரேமியா 2. எதன் செவிகள் கேட்கும்படி எரேமியா கூப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றார் கர்த்தர். எருசலேம். விதைக்கப்படாத தேசம் என்று கூறப்பட்டுள்ளது எது? வனாந்தரம். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே எருசலேமிடம் இருந்து எதை நினைத்திருக்கிறதாக கூறினார் கர்த்தர்? இளவயதின் பக்தியை. எருசலேம் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த எதை நினைத்திருக்கிறதாக கூறினார் கர்த்தர்? நேசத்தை. இஸ்ரவேல் கர்த்தருக்கு என்னவாக இருந்தது? பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. இஸ்ரவேலை பட்சித்த யாவரும் என்னவானார்கள்? குற்றவாளிகளானார்கள். இஸ்ரவேலை பட்சித்த யாவர் மேலும் என்ன வந்தது என்று கர்த்தர் கூறினார்? பொல்லாப்பு. இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்கள் எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை. இஸ்ரவேலை கர்த்தர் எங்கிருந்து வர பண்ணினார்? எகிப்து தேசத்திலிருந்து. அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசம் எது? வனாந்தரம். வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசம் எது? வனாந்தரம். ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசம் எது? வனாந்தரம். வனாந்தரத்தில் தங்களை நடத்தின கர்த்தர் எங்கே என்று கேளாதவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள். இஸ்ரவேலின் பிதாக்கள் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு எதை பின்பற்றினார்கள்? மாயையை. இஸ்ரவேலின் பிதாக்கள் எதை பின்பற்றி எப்படி போனார்கள்? மாயையை பின்பற்றி வீணராய் போனார்கள். இஸ்ரவேலர் எதை சாப்பிடும்படிக்கு கர்த்தர் அவர்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும். இஸ்ரவேலர் செழிப்பான தேசத்திற்குள் பிரவேசித்த பின் என்ன செய்தனர்? கர்த்தருடைய தேசத்தை தீட்டுப்படுத்தி கர்த்தருடைய சுதந்திரத்தை அருவருப்பாக்கினார்கள். கர்த்தர் எங்கே என்று யார் சொல்லவில்லை? ஆசாரியர்கள். யார் கர்த்தரை அறியவில்லை? வேதத்தை போதிக்கிறவர்கள். கர்த்தருக்கு துரோகம் பண்ணினவர்கள் யார்? மேய்ப்பர்கள். தீர்க்கதரிசிகள் என்ன செய்தனர்? பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலரோடு என்ன செய்வேன் என்றார்? வழக்காடுவேன் என்றார். கர்த்தர் யாரோடு வழக்காடுவேன் என்றார்? இஸ்ரவேலரோடும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும். இஸ்ரவேலர் எதன் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்க்க வேண்டும்? கித்தீமின் தீவுகள். இஸ்ரவேலர் எதற்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரிக்க வேண்டும்? கேதாருக்கு. இஸ்ரவேலர் கித்தீமிலும் கேதாரிலும் உள்ள ஜாதிகள் எவைகளை மாற்றினதுண்டோ என்று பார்க்க வேண்டும் என்றார் கர்த்தர். தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை. இஸ்ரவேலரோ எவைகளுக்காக எதை மாற்றினார்கள் என்றார் கர்த்தர்? வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்றார். இஸ்ரவேலர் தங்கள் மகிமையை மாற்றினதால் எதை பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்றார் கர்த்தர்? வானங்கள். 2 தீமைகளை செய்தது யார்? கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் எதை விட்டுவிட்டார்கள்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை. கர்த்தருடைய ஜனங்கள் எதை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் என்று கேட்டது யார்? கர்த்தர்.
இஸ்ரவேல் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டவை எவை? பாலசிங்கங்கள். எது குடியேறாமல் சுட்டெரிக்கப்பட்டன? இஸ்ரவேலரின் பட்டணங்கள். எந்த பட்டணங்களின் புத்திரர் இஸ்ரவேலின் உச்சந்தலையை நொறுக்கினார்கள்? நோப், தகபானேஸ். உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகிறவர் யார்? உன் தேவனாகிய கர்த்தர். எதனால் இதை உனக்கு நேரிட பண்ணினாய் என்றார் கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு போகிறதினால். எதன் தண்ணீரை குடிப்பதற்கு இஸ்ரவேலர் எகிப்துக்கு போகிறது பிரயோஜனமில்லை? சீகோரின் தண்ணீரை. ஐப்ராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு இஸ்ரவேலர் எங்கு போகிறது பிரயோஜனமில்லை? அசிரியா. இஸ்ரவேலை தண்டிப்பது எது? அதன் தீமை. இஸ்ரவேலை கண்டிப்பது எது? அதன் மாறுபாடுகள். இஸ்ரவேலர் தேவனாகிய கர்த்தரை விடுகிறது எப்படிப்பட்ட காரியம் என்று சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாப்பும் கசப்புமான காரியமாகும். சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலர் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்? கர்த்தரை விடுகிறதும் கர்த்தரை பற்றும் பயம் அவர்களிடம் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியமாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் எதை முறித்தேன் என்றார்? பூர்வ காலம் துவங்கி இஸ்ரவேலரின் நுகத்தடியை முறித்தேன் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலரின் எதை அறுத்தேன் என்றார்? இஸ்ரவேலரின் கட்டுகளை அறுத்தேன் என்றார். இஸ்ரவேல் என்ன சொன்னதாக கூறினார் கர்த்தர்? நான் அடிமைப்படுவதில்லை என்று இஸ்ரவேல் சொன்னதாக கூறினார் கர்த்தர். இஸ்ரவேல் எவைகளின் மேல் வேசியாய் திரிகிறதாக கூறினார் கர்த்தர்? உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும். கர்த்தர் இஸ்ரவேலை எப்படி நாட்டினதாக கூறினார்? முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்றார். இஸ்ரவேல் எப்படி மாறிப்போனதாக கூறினார் கர்த்தர்? காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய். இஸ்ரவேல் தன்னை உவர் மண்ணினால் கழுவினாலும் எது தனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் அக்கிரமத்தின் கரைகள். இஸ்ரவேல் எதை கையாடினாலும் இஸ்ரவேலின் அக்கிரமத்தின் கரைகள் தனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிக சௌகாரத்தை. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று சொன்னது யார்? இஸ்ரவேல். கர்த்தர் இஸ்ரவேலிடம் எதை பார் என்றார்? பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் நடக்கிற மார்க்கத்தை பார் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலை யார் என்றார்? தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் என்றார். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியில் எது காற்றை உட்கொள்கிறது? காட்டுக்கழுதை. கர்த்தர் யாரை காட்டுக்கழுதை என்று கூறினார்? இஸ்ரவேலை. எதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்ப முடியாது? காட்டுக்கழுதை. காட்டுக்கழுதையை தேடுகிறவர்கள் அதை எப்பொழுது கண்டுபிடிப்பார்கள்? அதன் மாசத்தில். இஸ்ரவேல் எது ஆகாதபடிக்கு அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் கர்த்தர்? கால் வெறுங்கால் ஆகாதபடிக்கும் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றார் கர்த்தர். யாரை நேசிக்கிறேன் அவர்கள் பிறகே போவேன் என்று இஸ்ரவேல் கூறியது? அந்நியரை. இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படி வெட்கப்படுவார்கள் என்றார் கர்த்தர்? திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே வெட்கப்படுவார்கள்.
இஸ்ரவேல் எதை பார்த்து நீ என் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள்? கட்டையை. இஸ்ரவேல் எதை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறார்கள்? கல்லை. இஸ்ரவேலில் திருடனைப் போல் யார் வெட்கப்படுவார்கள் என்றார் கர்த்தர். இஸ்ரவேலர், அவர்கள் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேலர் எதை எனக்கு காட்டினார்கள் என்றார் கர்த்தர். தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள் என்றார் கர்த்தர். இஸ்ரவேலர் எப்பொழுது எழுந்து கர்த்தரை நோக்கி எங்களை ரட்சியும் என்று கூறினார்கள்? தங்கள் ஆபத்து காலத்தில். இஸ்ரவேலர் தங்களுக்கு எதை உண்டு பண்ணினார்கள் என்றார் கர்த்தர். தேவர்கள். இஸ்ரவேலருடைய ஆபத்து காலத்தில் எவைகள் அவர்களை ரட்சிக்க கூடுமானால் எழும்பட்டும் என்றார் கர்த்தர். இஸ்ரவேல் உண்டு பண்ணின தேவர்கள். யாருடைய பட்டணங்களின் இலக்கமும் அவர்களுடைய தேவர்களின் இலக்கமும் சரி என்றார் கர்த்தர். யூதா. யார் தன்னோடே வழக்காடுவானேன் என்று கர்த்தர் கேட்டார். இஸ்ரவேல். இஸ்ரவேலர் கர்த்தருக்கு என்ன செய்ததாக கூறினார் கர்த்தர்? துரோகம் பண்ணினதாக கூறினார். கர்த்தர் யாரை அடித்தது விருதா? இஸ்ரவேலருடைய பிள்ளைகளை. இஸ்ரவேலர் எதை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள்? சிட்சையை. எதை போல் இஸ்ரவேலருடைய பட்டயம் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்சித்தது? அழிக்கிற சிங்கத்தை போல. இஸ்ரவேல் சந்ததியார் எதை சிந்தித்து பார்க்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தான் எப்படியாக இருந்தேனோ என்று கேட்டார். வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ என்று கேட்டார். நாங்களே எஜமான்கள் என்றும் இனி கர்த்தரிடத்தில் வருவதில்லை என்றும் கூறியவர்கள் யார்? இஸ்ரவேல் சந்ததியார். ஒரு பெண் எதை மறக்க மாட்டாள்? தன் ஆபரணத்தை. ஒரு மணவாட்டி எதை மறக்க மாட்டாள்? தன் ஆடைகளை. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? எண்ணி முடியாத நாட்களாய் கர்த்தரை மறந்துவிட்டார்கள். இஸ்ரவேல் எதை தேடும்படிக்கு தன் வழிகளை நயப்படுத்தினது? நேசத்தை. இஸ்ரவேல் பொல்லாத ஸ்திரீகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தது? தன் வழிகளை. இஸ்ரவேலரின் வஸ்திர ஓரங்களில் என்ன காணப்படுகிறது? குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தம். இஸ்ரவேலரின் வஸ்திர ஓரங்களில் காணப்படுகிற குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தத்தை எப்படி கண்டுபிடித்ததாக கூறினார் கர்த்தர்? அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாய் இருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன் என்று கூறினார் கர்த்தர். இஸ்ரவேலர் எப்படி இருப்பதாக கூறுகின்றனர்? குற்றமில்லாதிருக்கிறேன் என்கின்றனர். எது தன்னை விட்டு திரும்பிற்று என்று இஸ்ரவேல் கூறியது? கர்த்தருடைய கோபம். இஸ்ரவேல் என்ன சொல்லுகிறது நிமித்தம் கர்த்தர் அதனோடே வழக்காடுவார்? நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறது நிமித்தம். இஸ்ரவேல் எதை மாற்றி மாற்றி விலகி போகிறது என்றார் கர்த்தர்? தன் வழியை. இஸ்ரவேல் அசிரியாவினால் வெட்கி போனது போல் எதினாலும் வெட்கி போகும் என்றார் கர்த்தர். எகிப்து. இஸ்ரவேல் தன் கைகளை எங்கே வைத்துக்கொண்டு புறப்பட்டு போகும் என்றார் கர்த்தர்? தன் தலையின் மேல். கர்த்தர் எதை வெறுத்திருக்கிறார்? இஸ்ரவேலின் நம்பிக்கைகளை. எவைகளால் இஸ்ரவேலுக்கு காரியம் வாய்க்காது? இஸ்ரவேலின் நம்பிக்கைகளால்.
தேங்க்யூ. ஆமேன்.